வெல்கம் டு தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் பெப்பர் மசாலா. இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். ஒரு 10லேருந்து 15 மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, தேவையான அளவு கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய் ஒரு பீஸு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், அப்புறம் தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். ஸோ இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த பட்டை, லவங்கம், ஏலக்காயெலாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே அந்த சோம்பும் சீரகத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையும் இதில் போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா நீளமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதையும் இப்போ இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு பெரிய வெங்காயம். சின்னதாக இருந்தால் ஒரு 2 வெங்காயம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அது நல்லா கலர் மாறுற வரைக்கும் நீங்கள் வதக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி இதில் போட்டுக்கலாம். இந்த தக்காளி போட்டுட்டு அதில் ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக அது வதங்கிடும். இந்த தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிக்குங்க. இப்போ நம்ம அந்த பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். கூட மஞ்சத்தூளும் போட்டுக்க போகிறோம். நம்ம பெப்பர் தூள் போடுறதுனால நம்ம சில்லி பவுடர் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் நீங்கள் கட் பண்ணும்போது ரொம்ப பெருசாக கட் பண்ணாதீங்க. அது வதங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அப்புறம் சாப்பிடும்போதும் அது நல்லா இருக்காது. ஓரளவுக்கு தின்னாவே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மசாலா, மஷ்ரூமெல்லாம் நல்லா சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். தண்ணி நீங்கள் ஆட் பண்ண தேவையில்ல. மஷ்ரூம்லேருந்தே உங்களுக்கு தண்ணி வந்துடும். ஸோ பார்த்திங்கன்னா மஷ்ரூம் பாதி வந்துருச்சு இப்போது. ஸோ அப்பப்போ நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஸோ இப்போ இதில் தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் நல்லா பிரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த தண்ணிலாம் வற்றிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த பெப்பர் தூளை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் தூள் இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லை உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் பெப்பர் இருந்தால் கூட அதை நீங்கள் இடித்து கூட போடலாம். அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும். ஸோ உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் இதை வதக்க விடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதில் கொத்தமல்லி போட்டு நீங்கள் இறக்கிக்கலாம். ஸோ இந்த மஷ்ரூம் பெப்பர் மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் நீங்கள் கீழே சொல்லுங்கள்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.